அனைவருக்கும் என்னுடைய தீவு தமிழனின் பணிவான வணக்கம். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், விவசாயி மகன். நான் தீவு சார்ந்து மீனவ தொழில் செய்து கொண்டு வருகிறேன். கடலுக்கு போயிருக்கிறேன், விவசாயமும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்தவரை பிறருக்கு விவசாயம் பண்ண சொல்லி அவர்களை ஊக்குவித்து கொண்டு வருகிறேன். கடல் சார்ந்த மக்களை நீங்கள் மாற்றுத் தொழில் விவசாயம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி வருகிறேன். அதைப்படி அவர்களுக்கு என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு விளைநிலம் அவர்கள் பணத்தில் வாங்கச் சொல்லி அவர்களை விவசாயியாக மாற்றிக்கொண்டு என்னால் முடிந்தவரை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய பணத்தில் அல்ல, அவர்களுடைய பணத்தில் இடங்களை வாங்கச் சொல்லி அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோளால் அவர்கள் இடம் வாங்கி விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதைப்போல இங்கே வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் சரி, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. யார் வெற்றி அடைந்தாலும் எங்களுக்கு மனமகிழ்ச்சி. ஓட்டுரிமை என்பது இரகசிய காப்பீடு. அதை நாங்கள் இன்னாருக்கு போடுவோம் என்றெல்லாம் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஆகையினால் நாங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் ஜெயித்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, மாற்றுக் கட்சிகள் எது வந்தாலும் சரி, எங்களுடைய பணிவான வேண்டுகோள், வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் விவசாய நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் நான் உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் வெற்றி அடைவர்கள் இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் தள்ளுபடி செய்வீர்கள். யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு விவசாயிகளின் ஆதரவு எப்போதும் உண்டு. அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்காக உங்களை பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தீவு தமிழ் சேனலை பாருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவியுங்கள். என்னுடைய வேண்டுகோளுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.